ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவோட iQOO Neo 10R நேற்று வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட ஆரம்ப விலை அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 25,000 போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 8,128 ரேட்டு ரூ. 27,000. இன்னொன்று 8,256 ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 29,000. ரூ. 31,000 பார்த்தீங்கன்னா 12 ஜிபி ரேமு, 256 ஜிபி ஸ்டோரேஜ். அது வந்து ஆஃபர்லாம் போக தான் ரூ. 25,000 ஸ்டார்ட் ஆகுது. அது என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் கார்டு ஆஃபர் HDFC, ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா ரூ. 2,000 டிஸ்கவுண்ட். அப்படி இல்லாட்டி, அதாவது இது இல்லாட்டி அது எக்ஸ்சேஞ்ச் வேறு ஃபோனை போடும்போது அடிஷ்னல் 2,000 வந்து கேஷ்பேக்ன்றது கிடைக்கும். ஸோ அது மூலியமாக தான் உங்களுக்கு ரூ. 25,000 iQOO Neo 10R கிடைக்கும் அப்படின்றத போட்டிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டு அப்படி இல்லாட்டி எக்ஸ்சேஞ்ச் இந்த ரெண்டையும் அப்ளிகபிள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரூ. 2,000 டிஸ்கவுண்ட்டில் ரூ. 27,000 கிடைக்கும். ஓகே, ஆக்சுவல் ப்ரைஸ் ரூ. 27,000 வச்சுக்கோ. ரூ. 27,000 இந்த iQOO Neo 10R ஒர்த்தா அப்படின்றத பார்க்க போகிறோம். எல்லோரும் என்ன சொல்கிறது, ஹைலைட் பண்ணி பேசுகிறது அதில் உள்ள பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்து Snapdragon 8s Gen 3 ப்ராசர் வந்து கொடுத்துருக்கோம். கேமிங்க்கு லாங் லாஸ்டிங்காக நல்லாயிருக்கும். 1 hour கூட நீங்கள் கண்டினியூஸாக கேம் விளாட்லாம். 90 FPSல பார்த்தீங்கன்னா நீங்கள் BGM விளாட்லாம். அப்படி இப்படின்னு தான் சொல்லிட்டு எல்லோரும் ஹைலைட் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஏது உண்மையிலே ரூ. 27,000 இது ஒர்த்தா அப்படின்றது பார்ப்போம். இன்னொன்று, நான் யூஸ் பண்ணுற Xiaomi 14 சிவியுமே பார்த்தீங்கன்னா Snapdragon 8s Gen 3 தான். ஸோ லைட்டாக இது கூட நான் கம்பேர் பண்ணியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு டிசைன் அது எல்லாருக்கும் தனிப்பட்ட கருத்து. அது வந்து ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. என்ன தான் இருந்தாலும் நம்ம நாளை பின்னா கவர் போட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட், அதை விட்டுருவோம். டிஸ்பிளேன்னு வருவோம். 6.7 இன்ச்சு உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷனில் 144 ஹெர்ட்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நார்மல் பீக் பிரைட்னஸில் வந்து 1800, பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 3000 சில்லற 4000 கிட்ட தொடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் கேஷுவல் யூசேஜுக்கு இன்டோர் கண்டிஷனில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பஞ்சாயத்துமே இருக்காது. இன்னொன்று டியூவல் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். படம் பார்க்கும்போது அந்த இதிலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ 1.5Kன்றப்ப அந்த பிக்சல் டென்சிட்டி வந்து கூட பர் இன்ச்சுக்கு வந்து உங்களுக்கு பிக்சல் வந்து கூட வச்சுருப்பாங்க. ஸோ கிளாரிட்டியாகவும் கிறிஸ்பாகவும் கிளியராகவும் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ டிஸ்பிளே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஹைலைட்டான விஷயம், 6400 mAh பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. 80 வாட்ஸுக்கான சார்ஜர் பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் வந்து சப்போர்ட் பண்ணுது. பாக்ஸ்குள்ளேயே சார்ஜர் இன்க்ளூட் ஆகுது. ஸோ என்ன தான் அடித்து பிடிச்சி நார்மல் யூஸர் வந்து மூவி பார்க்குறது, ஃபோன் கால் அட்டன் பண்ணுறது, மெயில் செக் பண்ணுறது, அப்பப்போ ஃபோட்டோஸ் எடுக்குதுன்னு பார்த்தாலும் ஒரு நாள் தாராளமாக தாங்கும். அப்படியே குறைஞ்சாலும் 80 வாட்ஸை வச்சு நம்ம சார்ஜ் பண்ணும்போது வித்தின் 3/4 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பீடாக ஒரு 20 மினிட்ஸ் போட்டாலே வந்து 0 to 65, 70 கிட்ட வந்துடும். ஸோ அப்படின்றப்ப சார்ஜராக இருக்கட்டும், பேட்ரி கெப்பாசிட்டியாக இருக்கட்டும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. என் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி கம்மி தான். ஒரு 2 வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா தீந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பஞ்சாயத்து தான். ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் iQOO Neo 10Rல சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. உள்ளே யூஸ் பண்ண ப்ராசர் Snapdragon 8s Gen 3 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொடுக்குறனால என்ன சொல்கிறாங்கன்னா பவர் எஃபிஷியன்ஸாக இருக்கும். இன்னொன்று கேமிங் பெர்ஃபார்மன்ஸுக்கு நல்ல பீக்கில் போகும் அப்படின்றத சொல்கிறாங்க. எல்லோரும் அந்த ஹைலைட் பண்ணுறது பார்த்திங்கன்னா பப்ஜியில் என்னன்னா நார்மல் மோடை வச்சுட்டு எக்ஸ்ட்ரீம் ப்ளஸில் வச்சு நம்மளால் விளாட முடியுமா? அது நிறையா வீடியோஸ்லேயே அவங்க விளாண்டு காமிச்சிருக்காங்க. 44 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகபட்ச டெம்பரேச்சர்ன்றது போகுது. அது காமன் தான், எல்லா ஃபோன்லேயுமே பார்த்திங்கன்னா கேமிங் விளாடும் போது ரீச் பண்ணுற உறுதி. ஆனால் 44 டிகிரி ரீச் ஆகியுமே நம்மளால் அந்த ஃப்ரேம் ட்ராப் இல்லாமல் பப்ஜி 1 ஹவருக்கு மேலே 90 FPS வரைக்கும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல இம்பேக்ட் தான். அதில் எதுவும் இல்லை. என் ஃபோன்லேயுமே பார்த்திங்கன்னா பப்ஜி விளாடும் போது நான் எக்ஸ்ட்ரீமில் வச்சு விளாண்டுருக்கேன். பட் எனக்கு வந்து நான் சொல்கிறது கேமிங்காக நான் ஃபோன் வாங்கலை. நான் வாங்கினது கேமராக்காண்டி. ஸோ அப்படின்றப்ப பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னொன்று 144 ஹெர்ட்ஸ் வேறு இருக்கா, இல்லை 120 ஹெர்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கிளாஸ் ஆஃப் கிளான் என்னோடய ஃபேவரட்டான கேம். அதில் வந்து 120 FPS வரைக்கும் கிளாஸ் ஆஃப் கிளான் வந்து சப்போர்ட் பண்ணுதான். ஸோ நீங்கள் விளாண்டுருக்கீங்களா அப்படின்றத, கிளாஸ் ஆஃப் கிளான் இன்னும் கிளானு டவுன் ஹால்லாம் அப்கிரேட் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்ற கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் அப்பப்போ விளாண்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ கேமிங்க்கும் பக்காவாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து கேமரா, இதில் வந்து 50 மெகாபிக்சல் பிரைமரி வித் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோடு கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, அப்புறம் வந்து 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. இதில் பிரைமரியில் உங்களால் 4Kல வீடியோ எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அல்ட்ரா வைடை பொறுத்த வரைக்கும் இது பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணாது, நார்மலாக தான் இருக்கும். இன்னொன்று போர்ட்ரேட் ஃபோட்டோவுமே பார்த்திங்கன்னா ஏஐ மூலியமாக தான் பண்ணுறாங்க. இதுக்குன்னு டெடிக்கேட்டட் டெலிஃபோட்டோ லென்ஸ் பார்த்திங்கன்னா கிடையாது. செல்ஃபி கேமராலையுமே பார்த்திங்கன்னா உங்களால் 1080ல் 60 FPS வீடியோ எடுக்க முடியும். 4Kல 30 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும்.
ஸோ கேமராக்காக வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா பிரைமரி லென்ஸை மட்டும் வச்சு ஃபோட்டோவுக்கு மட்டும் வச்சு இது பண்ண முடியாது. வீடியோக்கெலாம் பார்த்தீங்கன்னா இது அந்த அளவுக்கு சூட்டபுளாக இருக்காது. அதையும் நான் முன்னாடியே சொல்கிறேன். ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபிக்கு வாங்குறீங்க, கேமரா எனக்கு பக்காவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஸ்கிப் பண்ணுறது நல்லது. அது போக LPDDR5X ரேமு, UFS 4.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் USB 2.0 தான். ஸோ USB டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்குலாம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பேக்வேர்டாக தான் இருக்கும். ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கு பார்த்திங்கன்னா இருக்காது. பட் பெர்ஃபார்மன்ஸில் பீக்கை வந்து அச்சீவ் பண்ணும். டிஸ்பிளேலையும் பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. அப்புறம் IR பிளாஸ்டர் இருக்குது, IP ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. என்னன்னு தெரியல, நான் டிஸ்பிளேல நான் அட்டாச் பண்ணுறேன். ஓவராலாக வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் எதுக்கு பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மூவி பார்க்குறதுக்கு, டிஸ்பிளே கிளாரிட்டிக்கு, மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸுக்கு நல்லாயிருக்கும். கேமிங்க்கும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பேட்டரி பேக்கப்புமே பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல அடி வாங்கும் அப்படின்னா கேமரா டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் அடி வாங்கும். நீங்கள் கேமரா ஃபோக்கஸ்டாக ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஃபோனை ஸ்கிப் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் நான் அந்த 14 சிவியோட கம்பேர் பண்ணிட்டு சொன்னேன்ல, இது எதுக்கு பெஸ்ட் அப்படின்னா இதோட ரேட் 40,000 அதுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ ஃபார் மணியை பொறுத்தவரை அதுதான் பெஸ்ட்டு. பட் கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா இது அடித்து துவம்சம் பண்ணிடும். டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்குது. செல்ஃபியில் உங்களால் 4K 30 fps வீடியோ எடுக்கும்போது 2 கேமரா கொடுத்துருப்பாங்க. ஒயிட் ஆங்கிள் ஒன்று, 2x ஜூம் போகும். ஸோ நான் ஆல்ரெடி இதுக்கு டெடிகேட் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஒரு கேமரா வைஸ் பார்க்கும்போது இது பக்கா. பெர்ஃபார்மன்ஸுக்கு அதே ஸ்னாப்ட்ராகன் 8s Gen 3 தான், LPDDR5X ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் UFS 4.0 தான். அதில் வந்து 4.1, இது 4.0 தான். ஸோ இது வந்து ஓவராலாகவே எல்லா பக்கமும் நல்லாயிருக்கும். ஆனால் பேட்டரியில் கொஞ்சம் அடி வாங்கும். ஏன்னா இது கம்மி தான். அது வந்து பேட்டரியில் ஸ்ட்ராங்கு, இது கேமராவில் ஸ்ட்ராங்கு. இந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் ப்ரைஸிங் வைஸ் பார்த்திங்கன்னா அது 27,000 ஒர்த்து. இது 40,000 கேமராக்காகவும் அதுக்காக மட்டும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். பட் ஆனால் இதை ரெக்கமெண்ட் பண்ணல, சொல்கிறேன். ஜஸ்ட் என்கிட்ட இந்த ஸ்மார்ட் ஃபோன் 8s Gen 3 இருந்தனால நான் கம்பேர் பண்ணுறேன். ஓவராலாக IQ Neo 10R பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு இது அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸ், டிஸ்பிளே, பேட்ரி சூப்பராக பண்ணிட்டானுங்க. கேமராக்காக மட்டும் யோசிச்சுக்கோ. இல்லைப்பா எனக்கு கேமிங்கும் மூவி பார்க்குறது மட்டும்தான் மெயின் அப்படின்னா நீங்கள் தாராளமாக IQ Neo 10R வாங்கலாம். கேமராக்காக அப்படின்னா தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. இதுதான் என்னோட ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு அவன் இத்தனையும் கவர் பண்ணதே ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ உண்மையிலே IQ Neo 10R 27,000 ஆஃபரில் வாங்கினீங்க அப்படின்னா ஒர்த்து. 27,000 கிடைச்சாலும் பரவாயில்ல, அந்த ரேட்டுக்கு அது ஒர்த்து தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம சேனலில் வந்து OnePlus 13 மினிலாம் பார்த்திங்கன்னா வரப்போகுது. அதை பற்றியும் கவர் பண்ணுறேன். இன்னொன்று விவோவோட X200 மினி, அது வந்து வேறு ஒரு பேரில் பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஏன்னா அது லான்ச் அப்போ பார்த்திங்கன்னா ப்ரோவும் X200 லான்ச் பண்ணாங்க. ஸோ மினி சீரீஸ் நம்ம இந்தியாவில் வேறு ஒரு பேரில் வரப்போகுது. ஸோ அதை பற்றின வீடியோஸ் நான் அடுத்து கவர் பண்ணுறேன். ஓகே நண்பா, மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பை.